குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயர்ச்ச ராகவே கேத்தவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இரவு 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:57க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:09 வரை அஷ்டமி, பின்பு இரவு 10:57 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:28 வரை திருவோணம், பின்பு இரவு 11:03 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:53 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 1:09 வரை கௌலவம், பின்பு பிற்பகல் 12:03 வரை தைத்துளம், பின்பு இரவு 10:57 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 12:28 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:56 வரை மரண யோகம், பின்பு இரவு 11:03 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் மிருகசிரிஷம், திருவாதிரை. சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் சன்னதியில் 4 கருட சேவை. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பால் அபிஷேக ஆராதனை. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். இன்றைய நாள் வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபட மன தெளிவுகள் ஏற்படும். எந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நோய்க்கு மருந்துண்ண ஏற்ற நாள். கட்டிடம் கட்டுவதற்கு சிறந்த நாள். வாகனம் பயிலுவதற்கு நல்ல நாள். அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 5 மணி முதல் 6:48 வரையில் மேஷ லக்னம். 6:49 முதல் 8:51 வரையில் ரிஷப லக்னம். 8:52 முதல் 11:02 வரையில் மிதுன லக்னம். 11:03 முதல் 1:10 வரையில் மதியம் கடக லக்னம். 1:11 முதல் 3:12 வரையில் சிம்ம லக்னம். 3:13 முதல் 5:12 வரையில் கன்னி லக்னம். 5:13 முதல் இரவு 7:18 வரையில் துலாம் லக்னம். 7:19 முதல் 9:29 வரையில் விருச்சக லக்னம். இரவு 9:30 முதல் 11:37 வரையில் தனுசு லக்னம். 11:38 முதல் 1:31 வரையில் மகர லக்னம். 1:32 முதல் 3:14 வரையில் கும்ப லக்னம். 3:15 முதல் காலை 4:55 வரையில் மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை குரு பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை குரு பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை குரு பகவான் ஹோரை. 27 நட்சத்திரக்காரர்களும் இன்றைய நாள் குரு பகவானுக்குண்டான காயத்ரி மந்திரத்தை பிரயோகம் செய்வது மிக மிக விசேஷம். குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும்
குரு பகவானுடைய பெயர்ச்சியானது சிலருக்கு லாபத்தையும் சிலருக்கு மத்தியமமான பலன்களையும் கொடுக்கலாம், சிலருக்கு உத்தமமாகவே இருக்கும். அனைவருமே 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரங்கள் பொருந்தியவர்களும் இந்த குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் பொழுது குருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருவருளே திருவருள் என்பார்கள். ஆக அந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இந்த ஸ்லோகங்களை ஆத்மார்த்தமாக காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி பாராயணம் செய்தால் குரு பகவானுடைய அனுகிரகமானது பரிபூரணமாகவே கிடைக்கும். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை குரு பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை சூரிய பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை புதன் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை சந்திர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சனி பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை குரு பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை செவ்வாய் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சூரிய பகவான் ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த, ஆனந்தம் நிறைந்த, அற்புதங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது. உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது வாக்குஸ்தானத்திற்கு இடம் பெயர்ந்திருக்கிறார். பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும். பொதுவாக குரு பகவான் என்றாலே சுப கிரகர், அந்தனர். ஆக பெரியவர்கள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பார்கள், நல்ல ஆசி கொடுப்பார்கள். குடும்பத்தில் உங்களுடைய வயதில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் பொறுமை நிதானமாக எப்பொழுதும் நடந்து கொள்ளுங்கள். குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருமான ஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். செல்வாக்கு மேம்படும். வெளி வட்டாரத்தில் புகழ் நிறைந்து இருக்கும். மனம் ஒவ்வொரு நாளும் திருப்திகரமாக உணர்வீர்கள். மேஷராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் கூட மனம் விட்டு பேசலாம். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் வரலாம். பிடித்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உங்கள் துணைவருடைய எண்ணத்தின் படியும் செயல்கள் படியும் உங்களுடைய வேலைகள் அற்புதமாக நடக்கும். வீட்டிற்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதோடு குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் சில முதலீடுகள் செய்ய முற்படுவீர்கள். உயர் அதிகாரிகளிடத்தில் உத்தியோகத்தில் நெருக்கம் ஏற்படும். உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் கூட உங்களோடு இணைய விரும்புவார்கள். அதே போல செய்யக்கூடிய தொழில் கூட்டாளி தத்துவத்தின் அடிப்படையில் செய்தாலும் வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு சிறப்பாகவே அமைவார்கள். எண்ணம் போல் வாழ்க்கை. அதே போல உங்களுடைய எண்ணம் அழகாக்கம், வாழ்க்கை அழகாக்கம், வளமை, செழிப்பு, வருமான உயர்வு, இது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள் இந்த நாளில் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேன்மையாக இருப்பீர்கள். தைரியமாக செயல்படுவீர்கள். மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணத்தோடு எழச் செய்வீர்கள். ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, பொறுமையாக இருந்து அனுசரணையாக செய்தால்தான் திருப்தி. அவசரமாக செய்து உங்களுடைய வேலையின் முழுமையை இழக்காதீர்கள். நிதான குணம் என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள்,
அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிகமான நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான் ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரம். நட்சத்திர பலன்களாக பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் என்றாலே ஞானக்காரகன். 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். பேச்சுக்களில் நல்லதொரு வேலைகள் கைகூடி வரும். பேசிய காரியத்தை சாதித்து விடுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் மனம் விட்டு பேசுவார்கள். வேற்றுமைகள் அனைத்தும் மறைந்து ஒற்றுமை உணர்வு உண்டாகும். வாக்குஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் கடன் தொடர்பாக நிவர்த்தி செய்யக்கூடிய விதங்களில் மிக சரியாக பேசுவீர்கள். பிறருடைய மனம் மகிழும்படியாக உங்களுடைய செயல்கள் அமையும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு ஏற்படும். மேஷ ராசி அன்பர்களே, அதிலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். வருமானம் தொடர்பான விஷயங்களில் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் உண்டாகும். விரும்பியதை வாங்குவீர்கள். நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தலைமை அதிகாரிகளிடத்தில் நல்லதொரு அந்நியம் இருக்கும், நெருக்கம் அதிகரிக்கும். தலைமை அதிகாரிகளுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு மரியாதை உயரும் பொழுது தேவைகள் தானாக நிறைவேறும். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். நம்பிக்கை பிறக்கும். பொறுமையாக இருந்து வேலைகளை கவனிக்க வேண்டும். பிறருடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே குரு பகவான், 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம். ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். லாபஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான். விரயஸ்தானத்தில் சூரிய பகவானும் ராசி அதிபதியான சுக்கிர பகவானும் மறைவு ஸ்தானத்தில் மறைவு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். செயல்களில் துரிதம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். புதியதொரு வீடு வாங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் சில சூக்ஷ்மங்களை புரிந்து கொள்வீர்கள். சமூக வேலைகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களே. வருமானம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். வியாபாரம் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக புதிய யுக்திகள் கையாளக்கூடிய நிலை உண்டு. தெரியாததையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் அமையும். மனை வீடு சார்ந்த விஷயங்களுக்கு பிறருடைய ஆதரவை தாண்டி நீங்களே சுய முயற்சியாக சில விஷயங்களை எடுக்க நேரலாம். இருந்தாலும் பெரியவர்களுடைய கருத்துக்கள் என்பது தேவை. ஜென்ம குருவாக குரு பகவான் உங்கள் ராசியில் தான் சஞ்சரிப்பார். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் பல நன்மைகள் பெறக்கூடிய நாளாகவே அமைகிறது. வாழ்த்துக்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம்
ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதே சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தேவதை ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களை சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்திலேயே அமைகிறது. செயல்களில் துரிதம் இருக்கும், ஆதாயம் ஏற்படும், எண்ணங்கள் உண்டாகும். புதியவர்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. அறம் வளர்த்த நாயகி தாயாரை போற்றி வணங்குவதே சிறப்பு. ஒத்துழைப்பு கிடைக்கும். பிரபல மாணவர்களுடைய சந்திப்பு நிகழும். தொழில் கை கொடுக்கும். வியாபாரத்தில் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள், லாபம் பெறுவீர்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. மிருகசிரீஷம் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அனுகூலம் நிறைந்த நாள். செல்வாக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல பேரும் புகழும் பெறுவீர்கள். நல்லதொரு சூக்ஷமங்களை உணரக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது எதிலும் அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் தான் 2வது பாவாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சந்திராஷ்டமம் என்றால் பயம் கொள்ள தேவையில்லை. நிதான போக்கோடு நீங்கள் அமைதியான முறையில் நடந்து கொண்டாலே போதும். எதிலும் அவசரப்படாதீர்கள். காரியத்தினுடைய நிலையை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். எதிர்பாராத சில செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கலாம். முக்கிய முடிவுகளில் சிந்தித்து இருங்கள். மற்றவர்களிடத்தில் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். அலுவலக பணிகளில் பொறுப்பு மேம்படலாம். பங்குதாரர்களுடைய வழியில் சில விரயங்கள் இருக்கும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. மனதில் அன்புகள் அதிகரிக்கும். குடும்ப நபர்களுடைய செயல்பாடுகளை பற்றிய சில குறை நிறை இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். மன கஷ்டங்கள், மன கவலைகள் இருக்கும் பொழுது அதனை எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம். வேலை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்ய முயற்சி செய்வீர்கள். மிக எளிமையான சாதாரணமான வேலையாக கூட இருக்கும். அதனை செய்வதற்கே உங்களுடைய மனம் இயலாமல் போகலாம். ஆர்வமின்மை இருக்கும். சோர்வோடு காணப்படுவீர்கள். எதிலும் துரிதம் என்பது இருக்காது. முடிந்த வரையில் வேலைகளை முடித்துவிட்டு செல்லலாம் என்கிற மனப்போக்கு தான் உங்களுக்கு இருக்கும். புரிதல் என்பது காணப்படாது. கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியம். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகளிடையே அதிகமான கருத்துக்களை பகிராதீர்கள். இன்றைய நாள் அமைதியோடு இருங்கள். புது விஷயங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. உடல் நலம், மனம் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலை நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம்.
பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக சிறந்த ஒன்று. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் குருகாரகன் புத்திரகாரகனான திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது. எதிலும் அவசரம் காட்டாதீர்கள், நிதானமாக சிந்தியுங்கள். அவசர கதியில் செய்து பிரச்சனைகளை நீங்கள் விலைக்கு வாங்க வேண்டாம். பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலத்தான் இன்றைய நாள் இருக்கும். கவனமாக இருங்கள். பணத்தை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டிய நாள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்கிற மந்திரத்தையும் ஓம் தும் துர்காயை நமக எனும் ஸ்லோகத்தையும் நீங்கள் ஒருவரை மந்திரமான இவற்றை தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு நாள் பொழுதும் நீங்கள் உச்சரித்துக் கொண்டே வந்தால் ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் விலகும். ராசி அமைப்பின்படி பார்க்கும் பொழுது 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. முக்கிய முடிவுகளை தவிர்த்து விடுங்கள். மற்றவர்களிடத்தில் தேவையில்லாமல் பேச வேண்டாம். அக்கம் பக்கத்தினர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுகூலம் வரும் வரையில் பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கள். வேகம் எடுக்காதீர்கள். பிறரிடத்தில் உங்களுடைய சிரமங்களையோ கஷ்டங்களையோ வெளிப்படுத்தாதீர்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டிலேயே விரைய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில விரயங்கள் ஏற்படலாம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் இருக்கும். அன்பு இருக்கும். சில வேலைகளில் உத்தியோகத்தில் அலுவலகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த நாள் தெய்வ வழிபாடு செய்தால் மன கவலைகள் நீங்கும். பிரச்சனைகள் அகலும். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். உங்கள் ராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெறக்கூடியவர். ராசிநாதனான சந்திர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்த்து விடுங்கள். தன் கையே தனக்குதவி என்பது போல உங்களுடைய ஒவ்வொரு செயலையும் நீங்களே செய்ய பழகிக் கொள்ளுங்கள். நெருக்கடியான சூழல்கள் கூட ஏற்பட்டு நீங்கும். பண வர்த்தனை சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதிர்பார்த்தபடி பணம் வருவது காலதாமதமாகும். இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம். உடல் நலத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். எதிலும் முன்கோபங்கள் இல்லாமல் இருங்கள். பிறரை பற்றிய குறைகளை தவிர்ப்பது நல்லது. நிறைகளையே நீங்கள் அதிகம் எண்ணலாம். குரு பெயர்ச்சி நடந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11வது வீட்டிற்கே குரு பகவானுடைய பெயர்ச்சி வந்து இருக்கிறது. இவை உங்களுக்கு நல்லதாகவே இருக்கட்டும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கேலி கிண்டல்கள், சில பேச்சுக்கள் வரலாம். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். குடும்ப உறவுகளிலும் சரி, கோப உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது. சாத்வீகமாக சாந்தமாக நடந்து கொள்ளுங்கள். எதிலும் விவேகமான பேச்சுக்களினால் ஓரளவாவது நன்மைகளை பெறலாம். சிந்தித்து செயல்படுங்கள். வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், தொழில் சார்ந்த முயற்சிகள் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மட்டும் கருத்தில் பதிய வைத்துக் கொண்டு செயல்பட்டால் நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்.
சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு. வியாழக்கிழமை தினம் என்றாலே குரு பகவான் தான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஆக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மற்றும் நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி பார்த்திருப்பார். தெற்கு நோக்கி இருப்பவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான். ஆக நீங்கள் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தட்சிண முகமாக பார்த்திருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று நெருக்கடியான நாளாகத்தான் இருக்கும். யாரையும் நம்பி பணத்தை முதலீடு செய்யாதீர்கள். பொருள் விற்பது வாங்குவதற்கு ஏற்ற நாள் அல்ல. குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் செயல்பட வேண்டும். பிறருக்கு அறிவுரை சொல்வதை நீங்கள் குறைத்துக் கொள்வதே நல்லது. அதிகமாக பேசி யாரிடத்திலும் நீங்கள் சிக்கிக் கொள்ளாதீர்கள். கவனமாக இருங்கள். உங்கள் நட்சத்திர அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் அமைதி காப்பது அவசியம். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். எதிலும் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அமைதியான போக்கே நல்லது. அதிகமாக ஆசைப்படாதீர்கள். பேராசைகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. கையில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை நடத்துவதே நல்லது. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. திருப்பதிக்கு செல்லக்கூடியவர்கள் நேத்திர தரிசனம் செய்தால் மிக விசேஷம். பெருமாள் கோவிலுக்கு செல்பவர்கள் விழி பார்ப்பது மிக நல்லது. பெருமாளுடைய கண்மலரை தரிசனம் செய்தாலே உங்கள் வாழ்க்கையில் கோடான கோடி புண்ணியம் பலன் கிடைக்கும். செயல்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் எதிலும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது மட்டுமே. பொறுமையான பேச்சுக்கள் இருக்க வேண்டும். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் கேலி பேச்சுக்கள் கூடாது. உங்களை பற்றியும் சில விமர்சனங்கள் எழலாம். எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள். மனம் கலங்காதீர்கள். தைரியமாக செயல்படுங்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். சிக்கலான வேலைகளையும் மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் சிம்மராசி அன்பர்களே. உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உணவுக்கு அதிபதி. அவரே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் சாப்பிடக்கூடிய உணவிலும் எச்சரிக்கையாகவே இருங்கள். வெளி இடங்களில் சென்று எதையும் சாப்பிட வேண்டாம். வேலையாட்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். உடல் தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகலாம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து செயல்படுவது நல்லது. புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். போட்டி நிறைந்த நாளாகவே அமையும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆகவே
சிம்மராசி அன்பர்கள் குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது சிறப்பு. விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளை சமாளிக்க வேண்டியதாகவே இருக்கும். குடும்ப உறவுகளிடத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நல்ல சந்தோஷமும் பூரணமான சுகம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். காரணம், விரய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தேவையற்ற விஷயங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம். விளையாட்டாக பேசினாலே அதை விபரீதமாக சென்று முடியும். யாரிடத்திலும் வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்து விடுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். ஆகவே பூரம் நட்சத்திரக்காரர்களே, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தோட்டப்பொலிவில் மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் பற்றிய புரிதல் இருக்கும். பலம் மற்ற பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்வதே நல்லது. உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவமான நாளாக இருக்கும். போட்டிகள் நிறைந்தே இருக்கும். முயற்சிகளில் மாறுபட்ட நிலை உண்டாகலாம். பிறரிடத்தில் வேலை சம்பந்தமான விஷயங்களில் வளைந்து கொடுத்து செல்வதே நல்லது. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த, யோகம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு, குரு பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். சில விஷயங்களில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. ராசியினுடைய 5ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் வரலாம். சக ஊழியர்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு மனதில் மகிழ்ச்சியை தரும். உற்சாகமாக இருப்பீர்கள். பெருமைப்படும்படியாக சில வேலைகள் நடக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். நன்மைகள் மிகுதியாக இருக்கும் நாள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். அதிலும் கல்வி தொடர்பான வேலைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் அந்யுன்யமும் அதிகரிக்கும். லாபகரமான போக்கும் காணப்படும். எதிர்காலத்திற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கன்னிராசி அன்பர்களே, கைக்கு வரக்கூடிய பணத்தை வைத்து இன்றைய நாள் திருப்திகரமாக சில வேலைகளை முடிப்பீர்கள். பணத்தை பெற்றவர்களிடத்தில் கொடுக்கக்கூடிய நிலை உருவாகலாம். சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தாது. ஓரளவிற்கு மன நிறைவு இருக்கும். நிம்மதி உண்டாக்கும். மகிழ்ச்சியாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான். 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மிக மிக பொறுமையை கையாள வேண்டும். காரணம், ராசியினுடைய 8ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானம் மறைவு ஸ்தானத்தில் உங்களுடைய விரையாதிபதியான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். பேச்சில் கவனம் தேவை. பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் இயல்பாக இருங்கள், சிக்கனமாக இருங்கள். வீண் செலவுகள், ஆடம்பரமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி. அம்பிகை வழிபாடு நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எதிலும் கவனமாகவே இருங்கள். மாற்றங்கள் உண்டாக்கும். வியாபாரத்தினுடைய நிலையை புரிந்து கொள்வது கடினமாக உணர்வீர்கள். மற்றவர்களுடைய ஆதரவு இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் தலைமை அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் மன நிறைவை தரும். மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். நன்மைகள் மிகுதியாகவே இருக்கும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசியினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். வேலை தொடர்பான முன்னேற்றங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் உயர்ந்த நிலை அந்தஸ்தை பெறுவீர்கள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க வேலும் மயிலையும் நீங்கள் வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். சித்திரை மாதம் 19ஆம் தேதி. குடும்ப நபர்களுடைய குணநலன்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. பிறருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அறிந்து கொள்வீர்கள். வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வீண் பிரச்சனைகள் நீங்கும். அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். சகோதர சகோதரித்துவத்தோடு இருப்பீர்கள். உடன் இருப்பவர்களுடைய சுய ரூபங்களை அறிவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களிடம் ஒரு பேச்சு, மற்றவர்களிடத்தில் வேறு பேச்சு என இருந்தவர்கள் பற்றிய எண்ணங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். கலை வேலைகளில், கலை தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். பழைய வேலையாட்களை மாற்றுவது குறித்த எண்ணங்கள் மேம்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிக மிக பொறுமையாக செயல்பட வேண்டியது நல்லது. முயற்சிகள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான்.
வியாழக்கிழமை தினம் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அவரே குருகாரகன், புத்திரகாரகன் ஆவார். கருத்து வேறுபாடுகள் விலகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் தன்னிலை மாறாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மனநிலையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். பழைய வேலையாட்களை மாற்றலாம் என்கிற எண்ணங்கள் வரலாம். ஆர்வம் ஏற்படும். சுப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். பிறருடைய உண்மையான தன்மைகளை உணர்ந்து கொள்வீர்கள். சுய ரூபங்கள் அறியக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. வியாழக்கிழமை தினத்தில் மாலை நேரம் குரு பகவானுடைய சன்னதிக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்கள். உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொண்டால் சுப கிரகரான ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். முயற்சி மேம்படும். எதையும் கவனித்து செய்யுங்கள். வேலையாட்கள் மாற்றுவது குறித்த எண்ணங்கள் மேம்படும். எச்சரிக்கை தேவை. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். செயல்களில் இருந்து வந்த தடைகள் விலக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் இருக்கும். அன்பு அதிகரிக்கும். பாசமாக இருப்பீர்கள். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடிய நாள். குழந்தைகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நண்பர்களிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் வழியில் புரிதல் ஏற்படலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடத்தில் பயனற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். சுகம் நிறைந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குடும்ப நிலையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கும். தம்பதியர்களிடையே ஒற்றுமை ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாள். தெய்வீக சக்தி பிறக்கும். ஆற்றல் அதிகரிக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். தன வரவுகள் பிறக்கும். தடைகள் விலகும். தானிய அபிவிருத்தி உண்டாக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ராசியினுடைய அமைப்பு படி 4ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. எதையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளிடத்தில் அனுசரணையாக செல்வது நல்லது. தாயினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தாது. குழப்பமாகவே இருப்பீர்கள். புத்தி கூர்மை என்பது காணப்படாது. எதிர்பார்த்த சில உதவிகள் கூட கிடைக்கலாம். புரிதல் என்பது தேவைப்படுவதாகவே இருக்கும். அதில் மற்றவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. கேட்ட நட்சத்திரக்காரர்களே, விவாதங்களை தவிர்க்க வேண்டும். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுகம் நிறைந்த நாள். பயனற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள்.
தேவையில்லாமல் யாரிடத்திலும் எந்த விதமான கருத்துக்களையும் பகிர வேண்டாம். பொறுமையாக இருக்க வேண்டும். உறவுகளுக்கு மத்தியில் உயர்வாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 19ஆம் நாள், குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். குரு பகவான் ராசிநாதன் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். திட்டமிட்ட வேலைகளில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்க முற்படுவீர்கள். வெற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். ஆசைகள் அதிகரிக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். வெற்றிகரமான நாளாகவே அமையும். திட்டமிட்ட வேலைகள் கைகூடும். நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். சகோதரர்கள் உங்களுடைய செயலுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார். சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மந்தத்தன்மை குறைக்கலாம். செயல்களில் வேகமாக இருப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். ஒவ்வொரு செயல்களினுடைய நுட்பங்களை புரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். வெளியிடங்களில் உணவுகளை தவிர்ப்பது மிக நலம். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உயர்வாக வருவீர்கள். பொருளாதார நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். பண தடைகள் நீங்கும். குழப்பங்கள் மறையும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். மாணவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். தேடல் அதிகரிக்கும். உறவுகளிடத்தில் எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக்கும்.
வருமானம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். சகோதரர்களுடைய வழியில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் மேம்படும். புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் வரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனக்குழப்பங்கள் தீரும் நாள். சகோதரர்கள் வழியில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். கவனமாக செயல்படுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ அம்பிகை வழிபாடு, அம்மன் வழிபாடு மிக மிக நல்லது. சங்கடங்கள் மறையும். மன வருத்தங்கள் நீங்கும். பிடித்த உணவுகளை எடுத்துக்கொள்வீர்கள். குடும்ப உறவில் தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு நெருக்கம் அதிகரிக்கும். மேன்மை நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு முறைகள் மேற்கொள்பவர்களுக்கு மிக மிக நல்லது. அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை இந்த வியாழக்கிழமை தினத்தில் வழிபட்டால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திரர்களால் உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்கும். நன்மைகள் விளையும் நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் உண்டாக்கலாம். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பண வரவு உங்களுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் உண்டு பண்ணும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும். மகிழ்வாக இருப்பீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் 12வது வீடு மகர ராசியில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 2வது வீடு குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். உங்களை பற்றிய விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும். சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறதியால் சில பிரச்சனைகள் வரலாம். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். மன நிறைவு இருக்கும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். மன அமைதி நிறைந்த நாளாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். சுய சிந்தனையோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டாகலாம். மற்றவர்களை நம்பி எதையும் செய்யாதீர்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். பிறருடைய பேச்சுக்களுக்கு ஆளாக வேண்டி இருக்கலாம். எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்கை அம்மனுடைய வழிபாடு மிக மிக நல்லது. கனக துர்கா வழிபாடு மிக அவசியம். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும். சில புதியதொரு பயணங்கள் மேம்படலாம். உத்தியோகத்தில் மறதி உண்டாக்கி மறைக்கும். பிரச்சனைகள் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதி வேண்டி வழிபாடு செய்வது நல்லது. புரட்டாதி நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக நல்லது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். மன அமைதி உண்டாக்கும். தெய்வ சிந்தனை இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் புரிதல் உண்டாக்கும். தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் மறையும். உற்சாகம் பிறக்கும். உத்வேகமாக இருப்பீர்கள். எண்ணிய வேலைகள் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குரு நாள் வியாழக்கிழமை தினம் சித்திரை மாதம் 19ஆம் நாள். உங்கள் ராசிநாதனான குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். ராசியிலேயே ராகு பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். குடும்பம் பற்றிய கவலைகள் தோன்றி மறையும் மீனராசி அன்பர்களுக்கு பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். விமர்சனமான செயல்பாடுகள் வேண்டாம். பழைய சிக்கல்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும். மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். எதிலும் அவசரப்படாதீர்கள். நடக்கக்கூடியதை பொறுமையாக நிதானமாக பார்த்து கொண்டு வருவது நல்லது. எதிலும் விவேகத்தை கடைபிடிப்பது அவசியம். உங்களுடைய பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய சன்மானமாக வெற்றி நிறைந்த நாளாக அமையும். ஆரோக்கியமுடன் இருப்பீர்கள். இதுவரையில் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் சகோதர சகோதரி பாவகத்தில் கம்யூனிகேஷன் தொடர்பான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதன். ஆக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் ஓரளவிற்கு அனுபவத்தை கொண்டுதான் இருக்கும். அனுபவத்தின் மூலம் நல்ல அமைப்பை பெறப்போகிறீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி
குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மன கவலைகள் அகலம். சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். பழைய பிரச்சனைகள் நீங்கும். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும். உற்சாகமாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவபெருமான் ராசிக்கு 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் கும்ப ராசியில். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். தெளிவான பேச்சுக்கள் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பகிராமல் இருங்கள். குடும்ப விவகாரங்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் மற்றவர்களோடு இணங்கி இருப்பது, அனுசரித்து செல்வதே மிக அவசியம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. விவேகமாக இருக்க வேண்டும். புதன் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். எதிலும் பொறுமையை கடைபிடியுங்கள். உத்தியோகத்தில் அலைச்சல் அதிகரிக்கலாம். எதிலும் சிந்தித்து இருந்தால் நல்லது. உத்தியோகம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்கும். கவனமாக செயல்படுங்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நமவோ. சுபமஸ்து. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.